எங்கள் தளபதி தொட்டு பாருங்க சார், இப்படிலாம் வந்து அது என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, ஒரு நபர் விசாரணை குழு வச்சிருக்காங்க. நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு வச்சிருக்காங்க. பாஜக தன்னுடைய 10 நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டு அவங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். இப்போ உண்மையாக விசாரிக்க வேண்டியதாருன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணி அவர் தலைமறைவாக இருக்கார், முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார். சிடி நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கிறார், முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் விட என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல் விஜய்கிட்ட விசாரிக்கணும். இவர் தான் அந்த நேரடியாக அந்த களத்தில் இருந்தவர். விஜயிடம் காவல்துறை விசாரிச்சா தான், விஜய்கிட்ட இருந்து உண்மையை வர வச்சா தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க கூட்டத்தை அடி நினச்சிட்டாங்க, ஒருத்தவங்க இப்போ சமூக விரோதிகளுக்குள்ளே பூந்துட்டாங்க. எல்லாமே அன்றைக்கி லைவாக ஓடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக மீடியாக்கள் பூரா அங்கே தான் இருந்துச்சு, லைவாக ஓடிட்டு இருக்கு. லைவாக ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே எப்படி நடந்திருக்குன்றது ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து போட்டுக்கணும்ல. அப்போ இது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு கூட்டம் அதிகமாக வந்து நடந்திருக்குங்கிறது தான் தெரியுது. அப்போ விசாரணை நடத்திட்டோம். விசாரணை நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு முன்னாடியே அவர்கள் மீது விழுந்த ஒரு பழியை, அவர்கள் மீது ஒரு பழி சொல்லை அரசாங்கத்தின் பக்கம் திருப்புறதுக்காக இந்த பசங்களை, ஒன்றும் அறியாத அந்த சிறு பசங்களை வச்சு ஒரு நரேஷனை செட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.